ஏஆர் vloggers. ஸோ இது என்ன vlog அப்படின்னா ஒரு சூப்பரான vlog தான். எங்க அக்காவுக்கு கல்யாணம் இருக்க போகுது, அதாவது என்னோட பெரியம்மா பொண்ணுக்கு கல்யாணம் வருது. அதனாலதான் நம்ம இந்த vlog எடுத்திருக்கோம். அதான் என்ன vlogன்னு சொல்லியாச்சுல்ல, இன்ட்ரோ போடியா எடிட்டர். கல்யாணம் எங்க இருக்க போகுதுன்னா குற்றாலத்துலதான் கல்யாணம். சோ நம்ம குற்றாலம் போறதுக்கு இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம டைரக்டா குற்றாலம் போறது இல்ல, இங்க இருந்து திருநெல்வேலி போயிட்டு அங்க இருந்து குற்றாலம் போறோம். சரி, அது என்னடா இப்பதான் நீங்க vlog எடுக்க ஆரம்பிச்சுட்டாலேன்னு பாக்குறீங்களா? ஆமா, எங்க அக்காவுக்கு gift கொடுக்கணும்ல. நம்ம ஆல்ரெடி gift வாங்கிட்டோம் ரீசெண்டா தான். அதை நம்ம இப்போ போயிட்டு பேக் பண்றோம். நாம இப்ப வந்து பேக் பண்ண போயிடலாம். பேக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கிஃப்டை காட்டுற, பிரிச்செல்லாம் இல்லைங்க, சும்மா வெளியில இருந்துதான். அப்புறம் கல்யாணத்துக்கு இங்க இருந்து போறத ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் ட்ரெயின் ஏறும்போது கண்டினியூ பண்றேன். ஸோ இதுக்குள்ளதான் அந்த கிஃப்ட் இருக்கு. வாங்க பேக் பண்ண போலாம். கைஸ், இங்கே இருக்கிறது எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. திடீர்னு ஒரு விஷயம் பார்த்தேன். எங்கள் அண்ணா கயத்தில் தொங்கிட்டு இருக்கான் பாருங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ நம்ம இப்போ வந்து அக்காவுக்கு கிஃப்ட் பேக் பண்ணியாச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பும் போது கண்டினியூ பண்றேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிடலாம். நம்ம ட்ரெயின் வந்து 8 மணிக்கு. லக்கேஜ் எல்லாம் வச்சாச்சு, நம்மளோட மைக்கு, ட்ரைபாடு, ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. வாங்க இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 7:10 ஆகுது. இன்னும் ஒரு 50 மினிட்ஸு இன்னும் இருக்குது ட்ரெயின் கிளம்ப. ஸோ நாளைக்கு காலையில் திருநெல்வேலி போயிடும் ட்ரெயின். அங்கேருந்து வந்து நாம மாதிரி குற்றாலத்துக்கு போகணும். அங்கேருந்து என்ன அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை போய் செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கைஸ், நம்ம வந்து நைட் டின்னர் வந்து இனிமேல் தான் பண்ணணும். இங்கே ட்ரெயினில் ஏதாவது சாப்பிடணும். ஸோ லைட் வந்து இத்தினூண்டு தான் இருக்குங்க. வீடியோ வந்து எடுக்கிறதுனா ஒன்று, ரன்னிங் ட்ரெயின்லனா இந்த லைட்டை வச்சு தான் நான் வீடியோ எடுக்க முடியும். மற்றபடி வெளியே போகும்போது அந்த வெளியே லைட் இருக்கும். ஸோ இந்த விளாக்ல இந்த ட்ரெயின் ஜேர்னி எல்லாம் இருக்கும்போது லைட் மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்கும், சாரி, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டின்னர் சாப்பிட போகிறோம். நான் வந்து ஆனியன் ஊத்தப்பம் தான் சாப்பிட போகிறேன் நைட்டுக்கு. ஸோ சாப்பிட்றது காமிக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய வேலை ஒன்றும் கிடையாது, நைட்டு தூங்க போயிடலாம். ஸோ அவ்வளோதான். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து இந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் நடந்துச்சு. அப்பா வந்து தோசைஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, ஆனியன் ஊத்தப்பம் வாங்கிட்டு வந்தாங்க, அப்புறம் ரவா தோசை வாங்கிட்டு வந்தாங்க, ஆனியன் ரவா தோசை, பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ஷேர் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க சொன்னாங்க. நான் வந்து மசாலா தோசை வாங்கிட்டு வந்தாங்க. சொல்ல மறந்ததே அதுதான். மசாலா தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலி அதை தான் எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் மேலெல்லாம் எழுதியிருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. வெறும் இந்த மாதிரி ஒரு பேக்கில் எல்லாமே பேக் பண்ணி வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு வந்து மசாலா தோசை தான் வேணும், அதான் சாப்பிடுவேன் அப்படின்னு. நான் நினச்சேன், கரெக்டாக நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சது இந்த ரவா தோசை தான். ஆனால் எனக்கே பார்த்தா அதுதான் வந்துச்சு. என்ன பண்ணுறது, ஆனாலும் விடக்கூடாது, சாப்பிட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தோணி இருக்கும், எதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மசாலா தோசை என்னன்னு பார்த்து எடுக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அவள்கிட்ட ஏதோ உனக்கு கையில் ஃபஸ்ட்டு படுறதை எடு, அதை தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தா, எடுக்க போகிறது வந்து மசாலா தோசையாக இருக்கணும்னு. பட் கரெக்டாக அவளுக்கு ஆப்போசிட்டாக வந்துருச்சு. அவள் தான் அதை அப்படி சொல்லியிருந்தா. நான் வந்து எதை எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதுதான் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா. நைட் டின்னர் முடிச்சாச்சு, அவ்வளோதான். அடுத்து தூங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காஃபியை குடிச்சிட்டு தூங்கிடலாம். காஃபியும் குடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இனிமேல் தூங்கிடலாம். காஃபி வந்து நல்லா இருந்துச்சு.
நைட் டின்னரும் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் காஃபியில் வந்து சுகர் எக்ஸ்ட்ராவாகி பாயசம் மாதிரி ஆயிடுச்சு காஃபி. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுடலாம். காலையில் 6 மணிக்கு வந்து திருநெல்வேலி வருது. ஸோ இது வந்து திருநெல்வேலி வந்து லாஸ்ட் ஸ்டாப் கிடையாது. ஸோ திருநெல்வேலி தாண்டி கேரளா வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுது. ஸோ சீக்கிரமாக எழுந்து டக்குன்னு இறங்கணும். அவ்வளோதான், தூங்கிடலாம். நாளை காலையில் கண்டினியூ பண்ணுறேன். சுப்ரபாதம். ஸோ இன்றைக்கி வந்து டே 2. காலையில் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5:45 ஆகுது. நேற்று நைட் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம வந்து திருநெல்வேலிக்கு வந்துட்ருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் திருநெல்வேலி வந்துடும். என் ஃபோனில் வந்து 1% தான் பேட்டரி இருக்குது. நான் சார்ஜ் போட்டு இந்த விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஸோ காலையில் வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்னன்னு விலாவரியாக வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். ஸோ கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சு. சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்தாச்சு. அங்கே திருநெல்வேலி வந்து இறங்கின அப்புறம் ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், பாக்கி எல்லாமே வந்து பார்ட் 2ல் சந்திக்கலாம். ராம் ராம்.